ஏற்கனவே பல எஸ்ஐஆர் இந்த நாட்டில் நடந்திருக்கு. இதுதான் முதல் கிடையாது. ஆனாலும் இந்த முறை நான் ஒரு 3-4 காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன். ஒன்று, தேர்தல் 4 மாதத்தில் வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? இரண்டாவது, இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடித்து 100% ஃபார்மை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சியெல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் அறிவிக்கணும். நீங்கள் அறிவித்த பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க, அறிவித்த பிறகு பயிற்சி அளிக்கிறீங்க, அறிவித்த பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க. யார் பிஎல்ஓவாக இருக்கணும், யார் சூப்பர்வைசர். அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது, ஏடிஎம் மாற்றுறதுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சுட்டு செயல்பாட்டை பற்றி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது. குறிப்பாக சொல்கிறேன், 3வது பிரச்சனை, இந்த டேட்டா என்ன சொல்கிறாங்க, 2005 மாநகரங்கள் இல்லை 2002 புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் வெறும் புது ஃபோட்டோ மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போட்டு ஓட்டர் ஆயிடலாம். ஆனால் மக்கள் தொகையும் சரி, தொகுதி வரையறையும் சரி நிறையா மாறி இருக்கு இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடுவில். இப்போ 2005 பார்த்தீங்கன்னா மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை. ஆனால் அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் 1,40,000 என்னமோ. அதில் பல பேர் தவறியிருப்பாங்க, பல பேர் ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க. மிஞ்சி போனால் அதில் 1,00,000 பேர் இன்னும் இன்றைக்கி இருப்பாங்க இங்கே. ஆனால் இன்றைக்கி வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2,40,000. அப்போ 1,40,000 பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் கிடைக்காது. இது என் தொகுதியில். பக்கத்து தொகுதி எடுங்க, மதுரை வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது. 2005 2011 மரவரையில் தான் அது வந்துச்சு. கரெக்டாக? அப்போனா அது 100% புதுசாக எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை பக்கத்து தொகுதியிலேருந்து கொண்டாந்து காமிக்கணும். இந்த வேலையெல்லாம் 30 நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா? ஃபார்மும் பத்தலை, ஆளும் பத்தலை, ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தலை. இவங்கெல்லாம் முழு நேரம் வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த பிஎல்ஓ போட்டிருக்காங்களே, அவங்கெல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்லை. அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள், வேறு ஏதோ பணியில் இருக்கிறார்கள். கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்துருக்கு. இப்போ கூடுதல் பணியாக இவ்வளோ குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக கையில் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் இத்தனை கோடி பேரை இவ்வளோ குறுகிய நேரத்தில் சேர்க்க போகிறீங்கள்? எல்லா செயல்பாடும் இந்த ஒன்றிய அரசோடது. வாயில் வடை சுடுறது ரொம்ப சுலபம், அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும், திட்டமிடணும், யோசிக்கணும்.